நல்லா சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறோம். துன்பம் தான் இந்த பிறப்பு, மீண்டும் ஒரு பிறப்பு இருக்குதா அப்படின்னா வருத்தப்படணும். சாமி இந்த துன்பப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், அந்த பிறவி வேண்டான்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு அம்மா மட்டும் கேட்டாங்க, எனக்கு மீண்டும் கொடுத்தீன்னா உன்னை நினைக்கக்கூடிய மனத்தை எனக்கு கொடு. இன்னொருத்தரும் கேட்டார், மனித பிறவியை வேண்டுவதே இம்மாநிலத்தே. எதுக்குன்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனைத்த தடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் இன்னொரு பிறவி கொடு, இல்லைன்னா இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு கேட்குறாரு. நாம் என்னைக்காவது கேட்டுக்கிறோமா சாமி முக்தியை கொடு பிறவி வேண்டாம்னு கேட்டுக்கிறோமா? மீண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடைஞ்சே தீர்மானம் இதை அப்படின்னா பிரமாணம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்படி இல்லாமல் இறைவனுடைய திருவடியை பற்றினா அதுதான் அந்தம் ஒன்றும் இல்லா ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தான் இறைவன் நமக்கு தர வேண்டும். அது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினா கிடைக்கும். அதுக்குமே அவன் அருள் வேணும். திருமந்திர பாடல் போலாம்.